ஓகே ஃபைசல், இந்த மந்த்துக்கான ஆஃபர்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். கடை பேர், லொக்கேஷன் ஒரு தடவை சொல்லிடலாமா? நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா ஏகே கார்ஸும். நம்ம வீடியோலேயே நம்ம யூடியூப்லேயே நிறையா வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆஃபர்ஸு. இப்போது நமக்கு ஆஃபர்ஸ் இருக்குது. நம்ம கடை நேம் பார்த்தீங்கன்னா ஏகே கார்ஸும். நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் உக்கடம் பழைய மார்க்கெட் சொல்லுவாங்க. அது பக்கத்தில் லாரி ஸ்டாண்ட் ஃபுல்லாக லாரியாக நிப்பாட்டி வைக்கிறாங்க, லாரி பேட்டைன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நேராக ஒரு 100 ஃபீட்டர்ஸ் 150 மீட்டர்ஸ் நீங்கள் ரைட் சைட் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஏகே கார்ஸும் ரோட் வர மாதிரி போர்டு வச்சிருக்கேன். அப்படி கஸ்டமர் கன்ஃபியூஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முன்னாடி என்ட்ரன்ஸ் லாரிப்பேட்டைக்கு என்ட்ரன்ஸ் கிட்டே நின்று கால் பண்ணிங்கன்னா முன்னாடி வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டார்டிங் வந்து எப்பயும் போல் ஆண்ட்ராய்ட்லேருந்து போயிடலாமா? நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்ம எப்பவுமே ஆரம்பிக்கிறது மெயின் ஃபோக்கஸே ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் தான். இப்போ இன்னொரு ஃபோக்கஸும் நம்ம பண்ண போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சசரிஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு இருக்கோம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்லேயே போயிடலாம். ஆண்ட்ராய்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் நம்மக்கிட்ட எப்பவும் போல் 4500 ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்மகிட்ட இருக்குது. ஆண்ட்ராய்ட் 9 இன்ச் சிஸ்டமு. இந்த டிவி மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்மகிட்ட 4500 ருபீஸ். இதில் யூடியூப், ப்ளே ஸ்டோர், மேப்பு, ஒய்ஃபைல யூடியூப் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் ஆப்ஷனு, வீடியோஸு, ஆடியோஸு எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டார்டிங் பட்ஜெட். ஸோ நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பட்ஜெட் வாங்குவாங்க. நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி எஃபெக்ட்லாம் கேட்கும் போது அடுத்தடுத்த பிராண்ட்ஸ் வேரியன்ட் வாங்குவாங்க. நம்மகிட்ட இது மட்டும் கிடையாது. இங்கே பாருங்க, இது ஃபுல்லாமே ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் தான். எல்லாமே ஒவ்வொரு பிராண்ட்ஸும் ஒவ்வொரு குவாலிட்டி, ஒவ்வொரு ரேட் வைஸ் வர பிராண்ட்ஸ் இது எல்லாமே. இது நம்ம ஸ்டார்டிங் 4500 அது பேசிக் மாடல் தான் வரும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு 90% கஸ்டமர்ஸ் யாரும் வாங்குறதில்ல அவ்வளோ தான். ஏன்னா சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வருது, இஷ்யூஸ் வருதுன்னு. ஓப்பனாகவே பார்த்தீங்கன்னா பேசிக் மாடலில் வாங்கினா கம்பல்சரி கம்ப்ளைண்ட்டுங்கிறது வரும். அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் தான் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நம்ம கொடுப்போம் அந்த சிஸ்டம்க்கு. அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே 4 தடவை 5 தடவை கம்ப்ளைண்ட் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா மொபைல் ஃபோன் மாதிரி தான். மொபைல் ஃபோன் மாதிரி தான். 6000 இருக்குது. ஆமாம், 6000 இருக்குது, 10,000 இருக்குது, 15,000 இருக்குது. அந்த மாதிரி வேரியண்ட்டில் இருக்குது. அதுக்கு தகுந்தப்போ ப்ராசஸ், வேரியண்ட்டு, சாஃப்ட்வேர் எல்லாமே உங்களுக்கு மாறும் சிஸ்டம் பொறுத்தளவுக்கு. நான் கஸ்டமருக்கு ரெஃபர் ப்ளஸ் சஜஸ்ட் பண்ணுறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அபோவ் பார்த்தீங்கன்னா ஒரு 6000க்கு மேலே தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் கஸ்டமருக்கு. ஏன் கேட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு பிராண்ட்ஸாகவும் கிடைக்கும், குவாலிட்டியாகவும் கிடைக்கும், நல்ல யூசேஜாகவும் கிடைக்கும். நான் மொத்தமாக சேர்த்து 6000 சொல்ல, அந்த டிவி மட்டும், இந்த டிவி மட்டும் 6000க்கு மேலே தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். சிஸ்டம் மட்டும். இதுக்கப்புறம் என்ன டிவி மட்டும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா டிவிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி மாட்டுக்கு அந்த ஃப்ரேம்ஸ் வாங்கணும். எல்லா வெஹிக்கிளும் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு மாதிரி ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஈக்கோட ஃப்ரேம்ஸு, பேனல்னே சொல்லலாம். ஒரு ஸ்விஃப்ட்டோட ஃப்ரேம், இந்த மாதிரி எல்லா வண்டிக்கும் ஃப்ரேம் இருக்கும். இந்த ஃப்ரேம் ஒவ்வொரு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 650 ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா 2800 ருபீஸ் 3000 வரைக்கும் நம்மகிட்ட ஃப்ரேம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கு மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு இது ஸ்விஃப்ட்டோட வண்டி. இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 700 ருபீஸ் நீங்கள் கொடுத்து வாங்குறீங்கன்னா, இதே நீங்கள் XU500 வண்டி, அதுக்கும் அந்த ஆண்ட்ராய்ட் போட்டுக்கலாம், இதுக்கும் அந்த ஆண்ட்ராய்ட் போட்டுக்கலாம். அதுக்கு நீங்கள் அந்த XU500 நீங்கள் ஃப்ரேம் வாங்குறீங்க அப்படின்னா 2700 ருபீஸ் அந்த ஃப்ரேம் ரேட்டு உங்களுக்கு. ஓகே, வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா அது ரொம்ப லென்த்து ஃப்ரேமு, ஃபுல் ஃப்ரேமாக உங்களுக்கு மாறும். இந்த வண்டிக்கு ஜஸ்ட் உங்களுக்கு காம்பேக்டாக சின்னதாக அந்த ஃப்ரேம் கழட்டி மாட்டுற மாதிரி உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் வரும். அதே போல் தான் இந்த ஆராவும் அதே மாதிரி தானே? அதே மாதிரி தான். ஆராவுக்கு பெரிய ஃப்ரேம் தான் வரும். ஒவ்வொரு எதாவது சொல்கிறேன், ஸ்டார்டிங் பட்ஜெட் இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் என்ன வண்டி சொல்லுவீங்க அந்த வண்டிக்கு நான் ஃப்ரேம் ரேட் நான் சொல்லிடுவேன். சில கஸ்டமர் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர் கேட்குறாங்க. ஸோ காம்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 காம்போ காமிக்குவாங்க, 4 காம்போ காமிக்கலாம். ஹையஸ்ட் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பேசிக் சிஸ்டமே இது வாங்கி 4 ஸ்பீக்கர்ஸு, சிஸ்டமு, மாட்டக்கூடிய ஃப்ரேம்ஸு, எக்ஸாம்பிளுக்கு சுசுகி வண்டியோட ஃப்ரேம்ஸு, கேமரா எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000 ருபீஸ் காம்போ ஆஃபர் வருதுன்னு வைங்க. ஆனால் அது எல்லாமே குவாலிட்டி கம்மி. நானும் கஸ்டமர் கீபோர்டு வெஹிக்கிளுக்கு நானும் கஸ்டமருக்கு சேல் பண்ணியிருக்கேன். என்கிட்ட கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம பேசிக் வாங்கினீங்கன்னா குவாலிட்டி கம்மி தான் நான் ரெஃபர் பண்ணி தான் நான் கொடுப்பேன். நான் சொல்லியே தான் நான் கொடுப்பேன். அடுத்த குவாலிட்டிங்கும் போது வாங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் சாய்ஸாக கிடைக்கும், ஸ்பீக்கர்ஸும் அப்டேட்டாக கிடைக்கும், சிஸ்டமும் அப்டேட்டாக கிடைக்கும், கேமரா கிளாரிட்டி அப்டேட்டாக கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு 10 ரூபா உங்களுக்கு காம்போ வருது அப்படின்னா அதுக்கடுத்த குவாலிட்டி போயிட்டிங்கன்னா 13,500 14,500 காம்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டமும் மாறும், குவாலிட்டியும் மாறும், ஸ்பீக்கர்ஸும் மாறும், எஃபெக்ட்டும் மாறும். உங்களுக்கு எல்லாமே குவாலிட்டியாக உங்களுக்கு கிடைக்கும். அதிக பட்ஜெட்டில் போட்டால் தான் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் பார்த்திங்க அப்படின்னா, ஃபைசல் சொல்கிறதுக்கு வந்துட்டு அது வியாபாரம் பண்ணணும், நமக்கு வியாபாரம் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இல்லை. இது பொதுவாகவே சஜஸ்ட் பண்ணுறது. அப்போ தான் வந்துட்டு குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், நீங்கள் போட்டது வந்துட்டு செலவு பண்ணுறது நல்ல லைஃப் இருக்கும் அப்படின்றத வந்துட்டு மீன் பண்ணுறாப்புல. ஸோ நீங்கள் வந்துட்டு என்னடா எடுத்தோன்னா பட்ஜெட் ஜாஸ்தியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும், அவங்க வியாபார நோக்கத்தில் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி யாரும் அந்த மாதிரி நீங்கள் யாரும் யோசிச்சிட வேண்டாம். அப்படி கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கஸ்டமர் வராங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த ரிசேலே பாருங்கள். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கீபோர்டு வைக்கல. இந்த கஸ்டமர் என்ன வீடியோ பார்த்து தான் வந்திருக்காங்க. நான் அந்த காம்போ ஆஃபர் 8500 சிஸ்டமோட காம்போ மட்டும் பார்த்துட்டு வந்தாங்க. அவங்க வந்து இப்போ வந்து சிஸ்டமு, ஸ்பீக்கர் எல்லாம் சேர்த்து 13,000 கேட்ட காம்போவை இப்போ வந்து கஸ்டமர் 22,000 கொடுத்து காம்போ வாங்கி போட்டிருக்காங்க. ஏன் கேட்டிங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணதான் உங்களுக்கு, நீங்கள் இதை போடுங்க பிரதர், இதை விட நீங்கள் இதை போடுங்க, இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி இருக்கும், நல்லா இருக்கும், எஃபெக்ட் வைஸ் இருக்கும். அவங்க சாட்டிஸ்ஃபேன் ஆகி தான் இப்போ மாட்டிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் நான் கஸ்டமருக்கு நான் சஜஸ்ட் தான் பண்ணுவேன். கஸ்டமர் தான் வாங்க போகிறீங்க. நீங்கள் தான் உங்களுக்கு அந்த 13,000 ரேட் வேணுமா 8,000 ரேட்டுமா நீங்கள் தான் முடிவு எடுக்கிறது. நான் இருக்கிறத ஓப்பனாக சொல்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா மாட்டினதுக்கப்புறம் சங்கடம், நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, கம்ப்ளைண்ட் ஆகி போச்சு. அப்படி நல்ல ப்ராடக்ட்டை வாங்கி கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லலாம். ரேட்டு கம்மியில் நீங்கள் வாங்கி நல்லா இருக்குன்னு சொன்னால் நல்லா இருக்காது. ரேட்டு கம்மியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டுக்கு கம்ப்ளைண்ட் வந்தால் நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க.
இது கம்ப்ளைண்ட் தவிர்க்கலாம், இது கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு, வேறு எது கிடையாது. நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அதான் நான் சொன்ன மாதிரி 6Kக்கு அபோவ் நீங்கள் மேலே நீங்கள் சிஸ்டம் எது வாங்கினாலும் சூப்பராக இருக்கும் சிஸ்டம். டிவி மட்டும் 6000 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். இது எல்லாமே பிராண்டு தான். இப்போ நிறையா வர்ற கஸ்டமர்ஸில் பார்த்தீங்கன்னா பிரதர், மோக்கோ, கோல்டு ஃபின்ச்சு, எக்ஸ்ட்ரான்ஸு, ப்ளஸ் உங்களுக்கு ஆட்டோ போட்ஸு, அப்புறம் எம்ட்ரைவ், இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டே வந்துடுறாங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் வீடியோஸ் போய் இப்போ நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 90% கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பிராண்டு தான் வாங்குறாங்க. நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் நிறைய கஸ்டமர் பிராண்டு தான் வாங்குறாங்க. ஒரு 10% கஸ்டமர் தான் ரேட்டு கம்மியில் ப்ராடக்ட் வாங்குறாங்க. ஏன் கேட்டிங்கன்னா அந்த 10% கஸ்டமர் டீபோர்டு வெஹிக்கிள்ஸ், டீபோர்டு வெஹிக்கிள்ஸ், ஓன்போர்டு வெஹிக்கிள்ஸும் வாங்குறாங்க. நான் அவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். டீபோர்டு வெஹிக்கிள்ஸ் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க பட்ஜெட் கூட தான் வாங்குவாங்க சொல்லி நம்ம சஜஸ்ட் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அவங்க பட்ஜெட் இல்லைங்கும்போது அதை மாற்றிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பிராண்டு. இதெல்லாம் உங்களுக்கு ஜெனியூனான வாரண்ட்டி, ஜெனியூனான ப்ராடக்ட்டில் உங்களுக்கு கிடைக்கிற பிராண்ட்ஸ். எக்ஸாம்பிள் கோல்டு ஃபின்ச்சு, பிளாக் பஸ்டரு, மோக்கோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ போட்ஸில் இந்த வேரியண்ட் அவைலபிள் இருக்குது. எக்ஸ்ட்ரான்ஸு ஆட்டோ போட்ஸ்லேயே வந்துட்டு எக்ஸ்ட்ரான்ஸ் ரெட்ரோ மாடல் இருக்குது. ஆட்டோ போட்ஸில் இந்த கான்சோல்ஸ் இருக்குது. ஸோ நிறைய மாடல்ஸ் இருக்குது ஆட்டோ போட்ஸில். எக்ஸ்ட்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நாப் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் நாமுங்கிறது ஒரு ஜெம்ஸ்டோன் பிராண்டில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதை நான் பேசிக்காக கொடுக்கறனால நல்ல ப்ராடக்டாக கொடுக்கணும், குவாலிட்டியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதிலே தேடி வாங்குறது தான் இந்த பிராண்ட்ஸ் எல்லாம். எக்ஸாம்பிளுக்கு டபுள் நாப்லேயும் இருக்குது. டபுள் நாபில் ஜெம்ஸ்டோன் பிராண்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ நான் வித்துட்டு தான் இருக்கேன், இல்லைன்னு சொல்ல, இப்போ கொடுத்துட்டு தான் இருக்கேன். இந்த ஜெம்ஸ்டோனுக்கு அதே மாடலில் நல்ல குவாலிட்டி கேட்குறவங்களுக்கு மோக்கோலி வச்சுருக்கேன். மோக்கோலி சேம் டபுள் நாப், டைமண்ட் மாடல்னு சொல்லுவாங்க. மோக்கோலி வச்சுருக்கேன், சான்சுவிலையும் வச்சுருக்கேன், கோல்டு ஃபின்ஸ்லேயும் வச்சுருக்கேன், மியூசியம்ஸ்லேயும் வச்சுருக்கேன், எக்ஸ்ட்ரான்ஸ்லேயும் இருக்கேன் என்கிட்ட. இது எல்லாமே பிராண்டில் அந்த சேம் மாடல் வந்து பிராண்டில் கிடைக்கும் போது உங்களுக்கு எஃபெக்ட் குவாலிட்டி எல்லாமே வர்ற மாதிரி வரும். ஆடியோ அவுட்டும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கஸ்டமர் நான் ஆரம்பத்தில் நான் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் இங்கே வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த செட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி 2 செட்டுமே உங்கள் வெஹிக்கிளே ஆன் பண்ணி காமிக்கலாம். இருக்கிற ஸ்பீக்கர்ஸோட இருக்கிற ஊஃபர்ஸோட உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சோ நீங்கள் அது வாங்கிக்கலாம். நீங்கள் இதுதான் வாங்கியாகணும் அதுதான் வாங்கியாகணும் கிடையாது. இது வாங்கினா இது ஒரு 1000 ரூபா கூட, இது வாங்கினது 1000 ரூபா கம்மி. ஆனால் ரெண்டுமே நல்லா இருக்கும். உங்களுக்கு அது பட்ஜெட்குள்ளே எது குவாலிட்டியாக இருக்கோ அது நீங்கள் எடுத்துக்கலாம். செலெக்ஷன் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறதுக்கு. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியில் ஆன் பண்ணால் நல்லா இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். வெஹிக்கிளுக்குள்ளே ஆன் பண்ணி ஃபிட்டிங் பண்ணி க்ளோஸ் பண்ணி காமிச்சா தான் உங்களுக்கு எஃபெக்ட்டுங்கிறது புரியும். அது நம்ம இங்கே ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கும். கஸ்டமர் செலக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி நம்ம ஆப்ஷன் கொடுத்துட்டு தான் இருக்கோம். மெயினாக இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. இதில் மாடல்ஸ் இருக்குது. நான் டெமோவில் வச்ச மாதிரி தான். சிங்கிள் நாப்ஸில் உங்களுக்கு பியானோ சீரியஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நாப்பில் மார்க்கெட் பிராண்ட்ஸ் தான். இது எல்லாமே மார்க்கெட் பிராண்ட்ஸு, ரேட்டு கம்மியில் கொடுக்குற மாடல்ஸ் இது எல்லாமே. இது எக்ஸல் தண்டர், இது என்னோட ஃபேவரட் சிஸ்டம். ஒய்டாக இருக்கும். ஆமாம், 10 இன்ச்சு ஸ்க்ரீனு. நான் நிறைய நம்ம யூடியூப்லேயே நான் காமிச்சிருக்கேன். சிஸ்டம் மட்டுமே 14,000 14,000 ரூபா 15,000 பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்கேன். பட் இது ஒரு பெஸ்ட் ஆஃபராக உங்களுக்கு நம்ம ஒன்று போட்டுடலாங்களா? இது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 5 சீட்டர் வெஹிக்கிள் கொண்டு வரீங்க. அந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் மாற்ற மாதிரி தான். இந்த சிஸ்டமு ரிவர்ஸ் கேமரா, நல்ல குவாலிட்டி AHD ஹை குவாலிட்டியோட கேமரா ஒன்று, மாட்டக்கூடிய ஃப்ரேம்ஸ் ஒன்று. இந்த காம்போ வாங்குறவங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ, ஃபிட்டிங்ஸ் ஃப்ரீ, எல்லாம் சேர்த்து டோட்டலாகவே 14,000 ரூபாய்க்கு பண்ணிக்கலாம். இப்போ தனித்தனியாக எடுத்தோம் அப்படின்னாலுமே ஜாஸ்தி தான் வரும். ஜாஸ்தி தான் வரும். எக்ஸாம்பிளுக்கு அதான் நான் சொல்கிறேன், இந்த சிஸ்டம் மட்டுமே 14,000 ரேட்டு. இதுக்கப்புறம் ஃப்ரேமு, கேமரா, ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 2500 இன்க்ரீஸ் ஆகும். அந்த 2500 உங்களுக்கு காம்போ ஆஃபரில் லெஸ் பண்ணி உங்களுக்கு மொத்தமாக சேர்த்து 14,000 ரூபாய்க்கு ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்கலாம். இது வந்து ஒரு 2 மந்த் உங்களுக்கு இந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்கும். ஓகே, இது எத்தனை இன்ச்சு? இது 10 இன்ச் 10.33 இன்ச் ஸ்க்ரீனு. இதை பார்க்குற மாதிரி தான் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஸ்க்ரீன் தான் வைல்ட் ஆங்கிள் ஸ்க்ரீனாக இருக்கும். 10 இன்ச் ஸ்க்ரீனு. இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4GB 32 வேரியன்ட் இருக்கும். வைஃபைல யூடியூப் ப்ளே ஸ்டோர் மேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்ரைடு, ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸில் ஹேண்ட்ரைடு ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வண்டிக்கும் எல்லா வண்டியும் மாட்டிக்கலாம். 5 சீட்டர் வெஹிக்கிள் எல்லா வண்டியும் மாட்டிக்கலாம். 7 சீட்டருக்கும் மாட்டிக்கலாம். ஏன் நான் 5 சீட்டர்னு மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா, அந்த ஃப்ரேம் ரேட் சொன்னீங்களா, 750 2000 ஃப்ரேம் ரேட் மாறுன்னு சொன்னீங்களா. காம்போ ஆஃபர்ங்கிறது மேக்ஸிமம் ஒரு இருக்கிற வண்டிக்கு தான் நம்ம காம்போ ஆஃபர் கொடுக்க முடியும். ஒரு ஃப்ரேம் ரேட் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா கஸ்டமர்கிட்ட நம்ம பேசி வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் XV500 கொண்டு வாங்க, இந்த காம்போ கேட்குறாங்க அப்படின்னா XV500 ரேட்டு ஃப்ரேம் 2500 ரூபா. நான் சொன்ன ஸ்விஃப்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 750 ரூபா. அப்படியும் சின்ன மாற்றங்கள் வரும். இப்போ நான் 14,000 காம்போ கொடுத்து வாங்கினேன், XV500 ஒரு 1000 சேர்த்து நான் கேட்பேன். ஏன்னா ஃப்ரேம் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது கேட்டு வாங்குவேன். ஆனால் ஃபிட்டிங்ஸ் ஃப்ரீ தான், கேமராவும் உங்களுக்கு அது கூட வந்துடுறது. அந்த ஃப்ரேம் மட்டும் தான் வித்தியாசம். ஒரு ஃப்ரேம் மட்டும் தான் ஒவ்வொரு வண்டிகளுக்கு மாறும். இந்த செட்டுங்கிறது எல்லா வண்டிக்கும் மாட்டிக்கலாம். அந்த வண்டியோட ஃப்ரேம் ரேட்டு தான் உங்களுக்கு மாறும். இப்போ அதே போல் ஸ்டேரிங்லேயே ஆடியோ கண்ட்ரோல்ஸ்லாம் வரும், பண்ணிக்கலாம். அதில் கனெக்ட் பண்ணிக்கலாமா? அதெல்லாம் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். டேரெக்டாக சப்போர்ட் தான் உங்களுக்கு. சில வெஹிக்கிளுக்கு தான் அந்த கேன்பஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த ப்ரோக்ராம் பண்ணணும், சிஸ்டம் போட்டு அந்த கேன்பஸ் போட்டு கேன்பஸ் மூலமாக சிஸ்டம் ப்ரோக்ராம் பண்ணணும். அதுங்கிறது செப்பரேட்டு தான்.
அதுங்கிறது நீங்கள் உங்களுக்கு காம்போவில் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு தேவைப்படாது. அதே நீங்கள் எக்ஸ்யூ ஃபண்டுக்கு தேவைப்படும். அதே நீங்கள் வந்து தார் ராக்ஸுக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு தேவைப்படும். தேவைப்படுற வண்டிகள் நீங்கள் அடிஷனலாக வாங்கணும். நம்ம சிஸ்டமோட காம்போ மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அடிஷனல் உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் வர்றது நீங்கள் அடிஷனலாக பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். கிளியராக நீங்கள் கேட்டே பண்ணிக்கலாம். நீங்கள் கால் பண்ணி ஜஸ்ட் கேட்டுக்கலாம், என் வண்டி இந்த வண்டி வச்சிருக்கேன், ஃப்ராங்ஸ் வச்சிருக்கேன். ஃப்ராங்ஸ் வச்சிருக்கீங்க, ஃப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் இருக்குது, உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாம் வச்சிருக்கீங்க, நான் சிஸ்டம் கேமரா மாற்றணும் அப்படின்னா நீங்கள் எதுவுமே தேவைப்படல, இந்த காம்போ நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். சுசுக்கியும் சரி ஹுண்டாயும் சரி, இந்த வண்டிக்கு எந்த வண்டி எடுத்தாலும் உங்களுக்கு அந்த கேன்வஸுங்கிறது தேவைப்படாது. டேரெக்டாகவே சிஸ்டமில் ஸ்டேரிங் கண்ட்ரோல் சப்போர்ட் பண்ணி. இப்போ கிரெட்டாக்குலாம் தேவைப்படாது. பரவாயில்ல. நியூ 2026 கிரெட்டா வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படாது. சூப்பர். அதனால சொல்கிறேன், ஹுண்டாய் சரி கிரெட்டா இது சுசுகி சரி, இந்த 2 வண்டிகளுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோலுக்கும் உங்களுக்கு எந்த இந்த கேன்வஸெல்லாம் வாங்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக சப்போர்ட்டாக இருக்கும். கேன்வஸ் வாங்குற மாதிரி ஐடியா இருக்குது அப்படின்னு சப்போர்ட் ஆகலை அப்படிங்கும்போது நாங்கள் கஸ்டமருக்கு நாங்கள் சொல்லுவோம், கேன்வஸ் நீங்கள் வாங்கி போட்டால் சப்போர்ட் ஆகும்போது கஸ்டமர் வாங்கி போகிற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம், ஃபியூச்சரில் வாங்கி மாற்ற மாதிரி இருந்தாலும் மாட்டிக்கலாம். பெட்டர் நீங்கள் வந்துட்டு கால் பண்ணி நீங்கள் என்ன மாடல் வச்சிருக்கீங்களோ கால் பண்ணி கேட்டால் சிம்பிளாக முடியும். கேட்டுட்டிங்கன்னா நாங்கள் கிளியராக சொல்லிடுவோம், இந்த காம்போ எனக்கு சூட் ஆகுமா எனக்கு சொல்லிக்கலாம். இது வந்து 2 மாதம் வரைக்கும் இந்த காம்போ இருக்குது. இது பெட்டர் சாய்ஸாக இந்த சிஸ்டம் இருக்குது. சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம காம்போ ஆஃபர்ஸ் தான். உங்களுக்கு எல்லாமே ரேட்டு கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன், ட்ராப் பண்ணி தான் உங்களுக்கு ரேட் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு எப்பவும் போல கொடுக்குற ரேட்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது பெஸ்ட்டாக ஒரு ஆஃபர் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். 14,000 14,000 ரூபாய்க்கு இன்க்ளூட் ஃபிட்டிங்ஸ், ஃப்ரேம், கேமரா எல்லாம் சேர்த்து பண்ணி கொடுத்து நம்ம வீடியோ வந்ததுலேருந்து 2 மந்த்ஸ்க்கு 2 மந்த் இது எப்போ ரிலீஸ் ஆகுதோ அதுலேருந்து. அதே போல் வாரண்டி பற்றி சொல்லிடலாம். இது இவ்வளோ பிராண்ட்ஸ் பார்த்துருக்கோம்ல, எல்லாத்துக்குமே சேம் 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. நான் சொன்ன அந்த பேசிக் மாடல் ரேட்டு கம்மியில் குவாலிட்டி கம்மியாக இருக்கிற சிஸ்டம் வாங்கினாலும் 1 வருஷம் வாரண்டி, ஹை குவாலிட்டி நீங்கள் 50,000 வாங்கினாலும் 1 வருஷம் வாரண்டி. ஏன் கேட்டிங்கன்னா என்ன இப்போ வாரண்டி ஒன்றா தானே வருது, ஏன் வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பேசிக் மாடல் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஜென்யூனாக இருக்காது. ஜென்யூன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பீஸ் எதாவது கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் வர ஸ்பேர்ஸ் தான் உங்களுக்கு மாற்றி கொடுப்போம். ஓகே, அதுவே நீங்கள் பிராண்ட் செக்மெண்ட்டில் வாங்கிட்டீங்கன்னா பீஸ் டு பீஸ் மாற்றி கொடுத்துரும். அது ஜென்யூன் ரீப்ளேஸ்மெண்ட். ஜெம்ஸ்டோன் பிராண்டில் இந்த சிஸ்டம் இது என்ன பார்த்தீங்கன்னா டபுள் நாபில் 11.8 இன்ச், ரொம்ப பெருசாக இருக்கும். 12 இன்ச்சு கணக்கு வரும். 12 இன்ச்சு கணக்கு சிஸ்டம் இது. ஜெம்ஸ்டோனில் 6 GB ரேமு, 64 GB ஸ்டோரேஜ், 6 GB ரேமு, 64 GB ஸ்டோரேஜ், வயர்லெஸில் கார்ப்ளே ஆண்ட்ராய்ட் ஆப்ஷன் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 360 கேமரா சப்போர்ட்டட். ஓகே, சப்போர்ட் இருக்குது. ஆமாம், இது கூட வராது, கேமரா இது கூட வராது, சப்போர்ட்டட். நீங்கள் வேணால் கேமரா வாங்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கேமரா சப்போர்ட்டட் இருக்குது. ப்ளஸ்ஸு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்மு போடுற ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது. சிம் கார்டும் போட்டுக்கலாம், சிம்மு போட்டுக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆஃபர், காம்போ ஆஃபர் போட்டுக்கலாம். அதே சேம் 2 மந்த்லேயே போட்டுக்கலாம். இந்த சிஸ்டமு நான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரேம், இந்த சிஸ்டம் என்ன ஆஃபர் கூட சேம் அதே தான். ஒரு ஃப்ரேமு, ரிவர்ஸ் கேமரா, 360 கேமரா கிடையாது, ரிவர்ஸ் கேமரா. நீங்கள் 360 வேணால் அந்த ரிவர்ஸ் கேமரா என்ன ரேட் வருதோ அந்த ரேட் நீங்கள் மைனஸ் பண்ணி 360 கேமரா நீங்கள் அடிஷனலாக வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரிவர்ஸ் கேமரா வித் இன்ஸ்டாலேஷன் எல்லாம் சேர்த்து 25க்கு ரவுண்ட் அப் பண்ணலாம். 25,000க்கு சேம் 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வட்டி, 12 இன்ச்சு. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11.8 அப்படின்றது 12 இன்ச்சு தாராளமாக சொல்லலாம். ஆமாம், எல்லாமே சொல்லலாம். இது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டம்க்கு எவ்வளோ காஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஒவ்வொரு சிஸ்டமில் ஒவ்வொரு ஆப்ஷன் வரும். ஒரு சிஸ்டமில் சிம் போகிற ஆப்ஷன் கொடுத்தாங்க, இன்னொரு சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா 360 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இது எல்லாமே சேர்ந்து வரும் உங்களுக்கு. எல்லா ஆப்ஷனும் ஒரே சிஸ்டமில் வரும் உங்களுக்கு. சிம்மும் போட்டுக்கலாம், ஃபாஸ்ட்டுக்கு 360 கேமரா கனெக்ட் பண்ணிக்கலாம், கார்ப்ளே ஆப்ஷனும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது, ஸ்க்ரீனும் பெருசாக கிடைக்கும், டபுள் நாபில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிம் போடுறதுலாம் என்ன பெனிஃபிட்? அது சிம்மு போடுறது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு நார்மல் ஆண்ட்ராய்ட் வித்தவுட் சிம் ஆண்ட்ராய்ட் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நம்ம வைஃபைல கனெக்ட் பண்ணி தான் யூடியூப் ப்ளே ஸ்டோர் மேப்லாம் யூஸ் பண்ணுவோம், ஆன்லைன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம இன்டர்நெட்டுக்கு யூஸ் கனெக்ட் பண்ணும்போது நம்ம இன்டர்நெட் ஃபோனில் ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது அதில் உங்களுக்கு ஃபாஸ்ட் கிடைக்கும், ஸ்லோனஸ் இருக்கும். நம்ம நார்மலாகவே கனெக்ட் பண்ணால் ஸ்லோனஸாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே நீங்கள் சிம் போகிற டைப் டேரக்ட் நீங்கள் வாங்கி போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் எப்படி சிம் போகிற ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு டக்குன்னு வருதோ அதே மாதிரி இந்த சிஸ்டமில் வரும். வண்டி ஆன் பண்ணோமா டக்குன்னு டேரெக்டாக இதிலே கனெக்ட் பண்ணாமல் முடிஞ்சு நீங்கள் மேப்ல போனீங்கன்னா டக்குன்னு லோடலாக டக்குன்னு மேப்ல போய் அதுதான் சிம் டைப். நம்ம ஃபோன் மாதிரி ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம், கனெக்ட் பண்ணிட்டு இருக்கணும். அதுதான் சூப்பர், புரியுது. அதுதான் வித் சிம் வித்தவுட் சிம். இது ஒரு ஆஃபர் ப்ரைஸ். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. உங்களுக்கு 360 பேசிக் நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,500 சிஸ்டம் ப்ளஸ் கேமரா. அதிலே காம்போ ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,500 rupees டபுள் நாபில் வித் 360 ஆப்ஷனோட வரும். எக்ஸாம்பிளுக்கு அதையும் காமிச்சு கொடுத்துருக்கேன். இது ஒரு ஆஃபர் ப்ரைஸ் தான். அதே நான் ஃபஸ்ட்டு காமிச்ச டபுள் நாபிலே பார்த்தீங்கன்னா 10.1 இன்ச் ஸ்க்ரீன், 10.1 இன்ச் ஸ்க்ரீனு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 GB ரேமு, 64 GB ஸ்டோரேஜ். இது வந்து 360 ஆப்ஷன் மட்டும்தான் இந்த செட்டு. இந்த செட்டு 360 ஆப்ஷன் மட்டும்தான். இந்த செட்டு ஒரு ஃப்ரேமு, ஒரு 5 சீட்டர் வெஹிக்கிளுக்கு 360 கேமரா வித் ஃபிட்டிங்கு ப்ளஸ் கேலிப்ரேஷன் ஃப்ரீ. ஓகே, கேலிப்ரேஷனும் ஃப்ரீ, 3 செட்டிங் சார்ஜும் ஃப்ரீ, செட்டு ஃப்ரேமு கேமரா இந்த 3 மட்டும் நீங்கள் வாங்கி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். காம்போ ஆஃபர் பார்த்தீங்கன்னா 2 மாதம் வரைக்கும் 16,500 காம்போ ஆஃபர். கேலிப்ரேஷன் பண்ணி கொடுத்துருவோம். அது ஃப்ரீ, அதுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ண தேவையில்லை. இது 2 மாதம் வரைக்கும் நம்மகிட்ட ஆஃபர் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிராண்டடில் போடலாம். ஸோ பிராண்டடில் பார்த்தீங்கன்னா கோல்டு வின்ஸ் பிரதர், இது நிறையா பேருக்கு தெரியும் இந்த பிராண்டு. இது பெஸ்ட் ஆஃபராக நான் பண்ணித்தரேன் நான். எக்ஸாம்பிளுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபின்ச்சு
4 GB ரேமு 32 GB ஸ்டோரேஜில் ஒரு சிஸ்டமு. இது பார்த்தீங்கன்னா 360 கேமரா, இதே பிராண்டு கேமரா, இது கூட உங்களுக்கு அட்டாச்சாக வந்துடும். பாக்ஸ்லேயே வந்துடும். ஓகே. ஜெர்மனோடது. ஆடியோஸு தரமாக இருக்கும், சிஸ்டம் யூஸ் பண்ணுறது நல்லா இருக்கும், ஆடியோ அவுட்டு நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த சிஸ்டமு நான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரேமு, இது கூட வர 360 கேமரா, நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ ப்ளஸ் கேலிபிரேஷன் ஃப்ரீ, எல்லாம் சேர்த்து 29க்கு ஃபைனல் ப்ரைஸ் வித் ஆஃபர் ப்ரைஸ் 2 month 29,000 ரூபாய்க்கு ஆஃபர் ப்ரைஸு. பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டமோட வேல்யூ மட்டுமே பார்த்தீங்கன்னா 37,500 கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணும்போது ரவுண்டாக 35 கேட்கலாம். பட் இது ஆஃபர் ப்ரைஸ் தான் உங்களுக்கு 29,000 இன்க்ளூட் ஃபிட்டிங்ஸு கேலிபிரேஷன் ஃப்ரீ. டிஸ்பிளே கிளாரிட்டி லேக் பார்த்தீங்கன்னா முந்தா நேற்றுக்கு தான் ஒரு எஸ்க்ராஸ்க்கு மாட்டி கொடுத்தேன். நிறைய மாட்டியிருக்கேன். எஸ்க்ராஸ்க்கு முந்தா நேற்று ஞாபகம் வந்து சொல்கிறேன், முந்தா மாட்டி கொடுத்தேன். கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் சூப்பர் ரெஸ்பான்ஸ். இப்போ நேற்று கூப்பிட்டு கஸ்டமரு இன்னொரு தார் புக் பண்ணியிருக்கேன், இதே சிஸ்டம் மாட்டினு சொல்லி அட்வான்ஸ் பே பண்ணி அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் அந்த பிராண்ட் நான் சஜஸ்ட் பண்ணுது. கஸ்டமர் அது பார்த்தது பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டும். ஏன் ஃபைசல் இப்போ 29,000 35,000 இந்த ரேஞ்செலாம் போகிறப்ப டக்குன்னு ஒருத்தர்கிட்ட பணம் இருக்கும், இல்லாமல் கூட இருக்கலாம். எஸ். இஎம்ஐ அப்படின்ற வரும்போது நம்மகிட்ட ஆப்ஷன் இருக்கு. மெயினாக அதுவே நான் சொல்லணும்னு நினச்சேன். பஜாஜ் இஎம்ஐ அவைலபிள் இருக்குது, பண்ணிக்கலாம். பஜாஜ் இஎம்ஐ பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. உங்ககிட்ட பஜாஜ் கார்டும் அல்லது பஜாஜ் கார்டு அந்த இஎம்ஐ ஆப்ஷனும் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது பர்சன்டேஜ் அது எப்படி வேல்யூடிட்டி இருக்குது, அமௌண்ட் இவ்வளோ போட்டுக்கலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நம்ம பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி செக் பண்ணி பண்ணிக்கலாம் தாராளமாக. சேம் டேவே பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம், அன்னைக்கே பண்ணிக்கலாம். அதே போல் கார்டு ஸ்வைப் பண்ணணும், கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணனாலும் கிரெடிட் கார்டு போட்டுக்கலாம், டெபிட் கார்டும் போட்டுக்கலாம், ஸ்கேனும் பண்ணிக்கலாம், கேஷும் கொடுத்துக்கலாம், பஜாஜ் இஎம்ஐயும் போட்டுக்கலாம். அந்த மட்டும் போதும். ரைட். அந்த பார்த்து பிடிச்சிக்கலாம், மாட்டிட்டீங்க பண்ணிக்கலாம். ஓகே. சிஸ்டம்ஸில் உங்களுக்கு ஆஃபர்ஸ் மெயினாக கொடுத்துருக்கேன். இது போக நிறைய ஆஃபர்ஸும் இருக்குது. ஸோ அது கஸ்டமர்ஸ் நேரில் வரும்போது நம்ம காமிச்சு கொடுக்கலாம் கிளியராக. ஆமாம் பிரதர். இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எட்டியோஸு, இது நம்ம ரெகுலர் கஸ்டமரோட வண்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2வது 3வது வண்டி நம்ம கொண்டு வராது. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்ம ஒரு பைனியர் பிராண்டில் சப் ஊஃபர் போடுறோம் 12 inch. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பிளிஃபையர் ஒன்று மாட்டோம் அட்டாச் பண்ணி வித்து நம்ம சன் ஃபிலிம் ஓட்டுறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் இது மெயினாக ஒட்டிக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூலிங் உங்களுக்கு உள்ளே நிற்கும், மைலேஜ் உங்களுக்கு கிடைக்கும், உள்ளே எந்த நாய்ஸ் வராது, ஸ்மெல் அடிக்காது உங்களுக்கு மெயினாக உள்ள. ஸோ அந்த மாதிரி வராது. ஹீட் வந்து உங்களுக்கு ப்ரைவசி உங்களுக்கு வந்துட்டு இதில் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அந்த மாதிரி வர ஃபிலிம் இது. ஸோ விண்ட்ஷீல்டு ஓட்டிக்கலாம். ஆமாம், விண்ட்ஷீல்டுக்கு நம்ம ஓட்டிக்கலாம். MP3 சிஸ்டம்ஸு, நல்ல ஒரு MP3 பிராண்ட், எக்ஸ்ட்ரான்ஸ் பிராண்டில் ஒரு MP3 சிஸ்டம்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி பிளேயர்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சப்பா. ஆமாம், இப்போ விரும்புகிற ஆள் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ஐட்டம் கொடுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம 1000-1200 ரேட்லாம் நார்மல் குவாலிட்டியில் கொடுத்துருந்தோம். நல்ல பிராண்டே உங்களுக்கு ரேட் கம்மியில் கொடுக்குறதுனால நம்ம தாராளமாக கொடுத்துருக்கோம். சப் ஊஃபர் பார்த்தீங்கன்னா பைனியரில் 12 inch நம்ம வந்துட்டு சப் ஊஃபர் வித் ஆம்பிளிஃபையர் அட்டாச்சோட நம்ம மாட்டிட்டு 1300 வாட்ஸ். ஆமாங்க. இது எத்தனை இன்ச்சு? 12 inch. நல்லா தடியாக இருக்குது, டியூப் நல்ல சைஸாக இருக்குது, பெருசாக இருக்குது, F8 வைஸ் சூப்பராக இருக்கும். சரி, இந்த வண்டியில் பூட் சைஸ் நல்லாவே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது டிசைரு நியூ மாடலு கீபோர்டு வெஹிக்கிள். ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஆடியோ அப்டேட் பண்ணுறோம். ஆடியோஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ரைட் சிஸ்டம் அண்ட் பியானோ சீரீஸில் சிங்கிள் நாபு அந்த சிஸ்டமு, ரிவர்ஸ் கேமரா. ஸோ 4 ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 கொஞ்சம் எஃபெக்ட் வைஸ் வேணும்னு சொல்லி ஃப்ரண்ட் 2 காம்பனன்ட் ஸ்பீக்கர் போடுறோம். காம்பனன்ட் ஸ்பீக்கர் கிராஸ் ஓவரில் வச்சு இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கோங்க. கிராஸ் ஓவரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பேக் 2 பார்த்தீங்கன்னா கோஎக்ஸல் ஸ்பீக்கர் போடுறோம். ஸோ இதில் வீடியோ கிளாரிட்டி பாருங்கள், வீடியோ கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். ஃபிட்டிங்லாம் ப்ராப்பராக இருக்குது இல்லை? இது பேனல் வந்துட்டு இது மாற்றிருக்குமா? ஆமாம், அது ஃப்ரேம் போட்டு ஒரிஜினாலிட்டி அப்படியே பண்ணியிருக்கோம். ஃப்ரேம் எல்லாமே மாற்றிருக்கோம். வண்டியில் வர ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக வரும். ஃப்ரேம் போட்டு ப்ராப்பர் ஃபிட்டிங்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கேப் இல்லாமல் அப்படியே சூப்பராக இருக்கும் சிஸ்டம் பார்க்குறது. நல்லா இருக்குது. அப்படியே வந்து காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸு, எஃபெக்ட் வைஸ் நல்ல ஸ்பீக்கர், காம்பனன்ட் ஸ்பீக்கர் சொல்லியிருக்கோம்ல. ஆமாம். இதுக்கு ட்விட்டர்லாம் இங்கே வருமா? ஆமாம், ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வரும் மேலே. இந்த சைடு வச்சிருக்கு பாருங்க. அங்கே இருக்கா? தெரியுதுங்களா? தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படி காமிச்சிங்கன்னா தெரியும். ஓ, இங்கே வச்சிருக்கு டியூட் இருக்கு. நீட்டாக இருக்குது. கிராஸ் அவுட் நீட்டாக இருக்குது. கஸ்டமர் இங்கே கேட்டாலும் இங்கே வச்சு கொடுத்துக்கலாம், இங்கே கேட்டாலும் இங்கே வச்சு கொடுத்துக்கலாம். இங்கெல்லாம் ஹோல்ஸ் போகிறனால அங்கே டேஷ்போர்டுக்குள்ளே போகிறனால உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டார் அப்படின்றப்ப இத்தனை கடையை தாண்டி நம்மகிட்ட வந்திருக்காருன்னா கண்டிப்பாக அது நம்பிக்கை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் வந்து ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருவோம். ஃபிட்டிங்ஸு மெயினாக பார்த்தீங்கன்னா புது வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா இந்த ஒயரிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் கஸ்டமர் பக்கத்தால் எந்த கடைக்கு போனாலும் கஸ்டமர் பக்கத்தில் நிற்க விட மாட்டாங்க. ஆமாம், ரூமில் உட்கார வைங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், கஸ்டமர் அங்கே பாருங்க, கஸ்டமர் அங்கேயே நின்றுருப்பார், பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். அதுக்கு தகுந்தப்போ நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம காமிக்கிறது ஹெட்லைட் பல்ப்ஸு. ஸோ வண்டியில் வர்றது புது வண்டி பழைய வண்டியாக இருந்தாலும் சரி, வண்டியில் வர பல்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கம்மியாக தான் இருக்கும். அதை கஸ்டமர்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு தான் இந்த LED பல்ப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ LED பல்பில் நம்மக்கிட்ட ரேட்டு கம்மியிலையும் இருக்குது,
நல்ல குவாலிட்டி பிராண்டடாக வேணாலும் ரேட்டு ஜாஸ்தியிலையும் இருக்குது. ரேட் ஜாஸ்தினால உங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரேட் ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது, பொருளுக்கேற்ற ரேட்டு அப்படி சொல்லலாம். உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும். அதில் இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் நீங்கள் போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்மகிட்ட ஹெட்லைட் பல்பு பார்த்தீங்கன்னா 52 வாட்ஸ் இந்த பேர். ஒரு பாக்ஸில் 2 பீஸ் ஒரு பேர்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் எந்த வெஹிக்கிளுக்கு நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2100 ரூபா. 52 வாட்ஸ் 52 வாட்ஸ் 2100 ரூபா. இருக்கிறத விட ஒரு 10% உங்களுக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம பெஸ்ட்டாக போகிறது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸு 150 வாட்ஸ் இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். 120 வாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 3300 பட்ஜெட்டில் உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி இந்த பல்புக்கு அவைலபிள் இருக்குது. ஜென்யூனாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கடுத்து 150 வாட்ஸ்லாம் கஸ்டமர்ஸ் நீங்கள் வாங்கும் போது அப்படின்னு கேட்டிங்கன்னா 160 வாட்ஸ் 150 வாட்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 3800 ருபீஸ்க்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம். இந்த பல்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து நீங்கள் கஸ்டமர் மாட்டுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா அப்படின்னா எனக்கே இது மாட்ட தெரியும். அதனால் மாட்டுக்கு நான் ஃபிட்டிங் சார்ஜ் வாங்க மாட்டேன். பல்போட காஸ்ட் மட்டும் தான் வாங்குவோம். இப்போ நான் என்ன ரேட்டு சொல்லணும் அந்த ரேட்டு தான் உங்களுக்கு நான் வாங்க போகிறேன். 3800 ரூபா 150 வாட்ஸு, 3300 ரூபா 120 வாட்ஸு, 2200 ரூபா 52 வாட்ஸ். எந்த மாடலாக இருந்தாலும் எந்த மாடலாக இருந்தாலும் சரி, எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, H4 H7 எந்த மாடலாக இருந்தாலும் சரி, இந்த வாட்ஸ் இந்த ரேட்டு. இதில் நீங்கள் சொன்ன மாதிரி H7 எடுக்கலாம், 9005 எடுக்கலாம், H4 எடுக்கலாம். எது எடுத்தாலும் ஒரே ரேட்டு தான். இந்த சீரியஸ்க்கு இந்த ரேட் அப்படி கிடையாது. வாட்ஸுக்கு தான் இந்த ரேட். ஓகே. வாட்ஸு ப்ளஸ் பிராண்டுக்கு தான் இந்த ரேட்டு. வாரண்டி எல்லாத்துக்குமே ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி அவைலபிள். ஓகே. அதே மாதிரி நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா இந்த பல்பை தவிர வேறு இந்த செட்டு ஸ்பீக்கர்ஸு ஃபாக் லேம்ப் இந்த மாதிரி மாற்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபிட்டிங் சார்ஜ் கம்பல்சரி இருக்குது. ஏன்னா ஃபிட்டிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா நான் பசங்களை வச்சு நான் வேலை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அரைகுறையாக வேலை செய்கிறதுக்கு டெக்னீஷியன் தெரிஞ்ச டெக்னீஷியனை கூப்பிட்டு வேலை செஞ்சால் உங்களுக்கு ப்ராப்பராக ஃபிட்டிங் பண்ணி. அதனால தான் இங்கே எல்லாருமே தெரிஞ்ச டெக்னீஷியனாக வேலை பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க நல்ல ஒரு 10-15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க ப்ராப்பராக பண்ணி கொடுப்பாங்க. ஒயரிங் வந்து எல்லாமே கஸ்டமர்ஸ் நீங்களே ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கலாம். அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க, அவங்களும் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன மற்ற கடை மாதிரி பார்த்தீங்கன்னா லேபர் சார்ஜ் அதிகமாக இருக்குமோ, 1000 2000 5000 இருக்குமோ அப்படிலாம் கிடையாது. மினிமம் சார்ஜே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விஃப்ட் டிசைருக்கு நீங்கள் செட்டு கேமரா மாட்டுற மாதிரி ஜஸ்ட் ஒரு 700 to 800 ருபீஸ் தான் நான் வாங்குவேன். ஓகே. 800 700 தான் அவங்க வாங்குவாங்க. அதை நீங்கள் எங்ககிட்டே கொடுத்தாலும் சரி, அவங்ககிட்ட கொடுத்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து ஏதாவது கம்மி பண்ணி தர முடியும். என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் கம்மி பண்ணி தருவேன். ஓகே. நீங்கள் லேபர் சார்ஜ் எல்லா இடத்துக்கும் எல்லா கடையில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் லேபர் ஃபிட்டிங்ஸு, இன்க்ளூட் ஃப்ரீ ஃபிட்டிங்ஸு அப்படி சொல்கிறது கடையில் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் தான். இதே நானும் வீடியோவில் போட்டிருக்கேன். நான் சொல்கிறேன் பல்ப் நான் ஃப்ரீயாக ஃபிட்டிங் தரேன். ஏன்னா இது எனக்கு தெரியும். இந்த கடையில் ஒர்க்கர்ஸ் எனக்கு ஃபிட்டிங் பண்ண தெரியும், நான் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவேன். இதே செட்டு ஸ்பீக்கருங்கிறது நான் ஃபிட்டிங் பண்ணி தரேன் வாங்க அப்படிமோ எனக்கு அது ஒர்க் தெரியாது. தெரிஞ்ச வேலையை நான் தெரியாத வேலையை நான் தெரிஞ்சு பண்ணுற மாதிரி இருந்தால் அது ப்ராப்ளம் போய் முடியும். அதனால் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்றேன். முடிஞ்ச அளவுக்கு லேபர்ஸுங்கிறது வரும். அதை நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பொருளையோ அல்லது லேபிலையோ எதில் ஒன்று கம்மி பண்ணி நான் பண்ணி கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி ஒரு சிலர் நினச்சிக்குவாங்க ஹெட்லைட் பல்பு மாத்திரத்தில் என்ன போய் பெரிய வேலை அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் அதுதான் இருக்குல்ல மிகப்பெரிய டாஸ்க். ஹெட்லைட் பல்ப் மாட்டுறதுல பெரிய வேலையே இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம அந்த லாக் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கம்பி லாக்கு, அதை பார்த்து கழட்டணும். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கழட்டணும். அந்த லாக் உடஞ்சிருச்சுன்னா டூமே வேஸ்ட். டோட்டலாக செட்டே நீங்கள் டூமை போய் கொடுத்து வேறு டூம் நீங்கள் மாற்றி வரணும். அதனால தான் நான் நின்று மாட்டுவாதை. டெக்னீஷியனும் மாட்டு கொடுப்பாங்க, நானும் மாட்டி கொடுப்பேன். மெயினாக இது நானே எனக்கு மாட்ட தெரியும்னாலும் நானே மாட்டி கொடுப்பேன். நீங்கள் ஈஸியாக அவர் சொன்ன மாதிரி நீங்கள் ஈஸியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்களே மாட்டிங்க, தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் கரெக்டாக மாட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் லாக் நம்ம மாற்றி அமுத்திட்டோம் அப்படின்னா அதில் லாக் உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கம்பி போய் லாக் ஆகாது. அப்புறம் இன்னொரு வண்டிலாம் வந்துட்டு டோட்டலாக கழட்டணும். அப்போ தான் வந்து அந்த இடத்துல கையே போக முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டிசைர் எடுத்துக்கங்க, பின்னாடி திருகுனா பல்ப் வந்துடும். இதே நீங்கள் வந்து ஓல்டு ஷிஃப்ட் எடுத்துகிட்டு வாங்க, கை உள்ளே போகாது. பம்பரை கழட்டணும், டூமை கழட்டணும், பல்பை மாட்டணும். பழைய ஷிஃப்ட்டுக்கா? ஆமாம், ஓல்டு ஷிஃப்ட்டுக்கு 2008 to 10 மாடல் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா கை உள்ளே போகாது. நம்ம பம்பரை கழட்டி தான் டூமே கழட்ட முடியும். அந்த பல்பை நீங்கள் மாட்ட சொன்னாலும் அதுக்கு நான் 300 லேபர்னு போட மாட்டேன். இதே காஸ்ட்டை போட்டு பண்ணி கொடுத்துரும். அது எனக்கு தெரியனால பண்ணி கொடுக்குறேன், தெரியாத பற்றி பண்ணுவேன். இதே மாதிரி நீங்கள் XUV 500 சரி எந்த வண்டி வேணாலும் கொண்டு வாங்க, பல்புங்கிறது நான் ஃப்ரீயாக பண்ணித்தரேன் உங்களுக்கு. இன்னொன்று நான் கேட்குறது என்னென்னா ஹெட்லைட் பல்பே மாற்ற முடியும், மோல்டிங்காக வரும்ல? ஆமாம், அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனியில் LED கொடுத்துருவாங்க. LED வந்துட்டு மோல்டிங்காக கொடுத்துருவாங்க. அது ஒன்றுமே பண்ண முடியாது. லாஸ்ட் வரைக்கும் அந்த வண்டி உங்க கையில தான். லாஸ்ட் வரைக்கும் அந்த பவர் வேஸ்ட் தான் நீங்க ஓட்டிக்கலாம். வேற வழி இல்ல. அடிஷனலா வேணா நம்ம மாட்டிக்கலாம். அந்த ஃபாக் லேம்ப், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் லைட் அது வேணா நீங்க மாட்டிக்கலாம். அதுதான் பண்ணி ஆகணும். ஹெட்லைட் பல்புங்கிறது மாத்திர ஆசை கனவே கண்டாதீங்க. அந்த ப்ரொஜெக்டர் வேணா எக்ஸ்ட்ரா மாட்டிக்கலாம், அது அடுத்து பார்க்கலாம். அந்த மாதிரி வேணா பண்ணலாம். மோல்டிங் வர லைட் அப்படி பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு XL6 பார்த்தீங்கன்னா மோல்டிங், டிசைர்ல டாப் அண்ட் எடுத்தீங்கன்னா மோல்டிங், கிரிட்டா டாப் அண்ட் எடுத்தீங்கன்னா மோல்டிங். கஸ்டமர்ஸ் எனக்கு வந்திருக்காங்க, கியா செல்டாஸ் டாப் அண்ட் எடுத்தா மோல்டிங். எனக்கு வந்து பல்ப் மாறி சொல்லி வந்திருக்காங்க. நான் பல்பெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டேன். போய் பார்க்கலாம் சொல்லி பாண்ட் ஓடணும்னா ஃபுல்லாக மோல்டிங். அப்படியே அண்ணா பல்ப் மாட்ட முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்க. என்ன பவர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாட்டணும் அப்படி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாட்டிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு மைனஸ் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா நம்ம இந்த ஃபாக் லேம்ப்ங்கிறது மாட்டிக்கலாம், அதெல்லாம் லீகல் கணக்கில் வரும். எக்ஸ்ட்ராவாக லைட் எடுக்கிறீங்களா, கிளாம்ப் அடிச்சு பம்பரில் கிளாம்பெல்லாம் அடிச்சு எக்ஸ்ட்ரா டூம் லைட்டில் ஒயரிங்லாம் கொஞ்சம் லுக்கே மாறும். லுக்கு ஒன்று மாறும். மெயின் மைனஸ் இல்லீகல்.
ஆமாம், அது வந்து அலௌட் இல்லை அதெல்லாம். எக்ஸ்ட்ரா லைட்டுங்கிறது அலௌடு கிடையாது, நாட் அலௌடு. எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் ஸ்பாட் ஃபைன் ஒன்றா கழட்டிடுவாங்க, இல்லை பண்ணிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபாக்லாம் ட்ரை பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு லைட்டு தெரியாத மாதிரி மாட்டலாம். அந்த மாதிரி வேணா ஒரு ஐடியா பண்ணலாம். ஓகே. ஸோ ஹெட்லேம்ப் பொறுத்த வரைக்கும் 52 வாட்ஸ்லேருந்து 250 ஆகும். 52 வாட்ஸ்லேருந்து 300 வாட்ஸ் வரைக்கும் அவைலபிள். இல்லை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காஸ்ட், ஒவ்வொரு சீரியஸ். ட்ரை கலர் வேணாலும் ட்ரை கலர் கஸ்டமருக்கு இருக்குது, சிங்கிள் கலர் வேணாலும் சிங்கிள் கலர் கஸ்டமருக்கு இருக்குது, சிங்கிள் கலரில் ரேட்டு கம்மி வேணாலும் ரேட்டு கம்மியில் இருக்குது. ஸோ நிறையா பிராண்ட்ஸ் நிறைய குவாலிட்டியில் அவைலபிளாக இருக்குது நம்மகிட்ட. உங்களுக்கு பாட்டு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அதுக்கு வந்து செட்டு மாற்றிட்டாங்க. அதனால் இந்த டிசைன் வந்து எஃபெக்ட் டியூனிங்லேருந்து எல்லாமே செக் பண்ணிட்டுருக்காங்க எல்லாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எஃபெக்ட் வர்றது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெயின் ரீசனால தான். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ்னால தான். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஒவ்வொரு பிராண்ட்ஸ் இருக்குது. ஸ்பீக்கர் வாக்ஸு, எக்ஸ்ட்ரான்ஸு, ப்ளாபங்கு, ஜேபிஎல், ஆல்ஃபா இன்ஃபினிட்டி, ப்ரைமோடது, ஆட்டோபோட்ஸு, பவுஸ்டிக்கு, சான்சுயி, எம் டிரைவ், ஆல்ஃபா, நிறைய இருக்குது பிராண்ட்ஸு. ஸோ இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா பேசிக்கான குவாலிட்டி கொஞ்சம் நார்மலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கஸ்டமருக்கு நான் கொஞ்சம் நார்மலான சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1200 ருபீஸ். 6 இன்ச் ஸ்பீக்கர், இது டோர் பேடுக்குள்ளே மாட்டுற ஸ்பீக்கர்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட 1200 ருபீஸ் நம்ம சேல் பண்ணுறோம். ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் கேட்டாலும் இருக்குது. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா அதில் வித்தவுட் வாரண்டி தான் கிடைக்கும், பிராண்டே வராது. நார்மலாக 2 ஸ்பீக்கர் வரும், பாட வச்சுக்கலாம், பட் வாரண்டிங்கும் கிடைக்காது. 1000 ரூபா ஒரு 200 சேர்த்து போட்டால் ஒரு வருஷம் வாரண்டி, கொஞ்சம் பிராண்டு தெரிஞ்ச பிராண்டாகவும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பிராண்டடாக கேட்குறாங்க. இப்போ நிறைய கஸ்டமர் வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் நிறைய பிராண்ட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிராண்ட்ஸுக்கு போது ப்ளாபங்கில் பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் இருக்குது, ப்ளாபங்கில் பார்த்தீங்கன்னா கோஎக்ஸல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோபோட்ஸில் பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் இருக்குது, ஆட்டோபோட்ஸில் பார்த்தீங்கன்னா கோஎக்ஸல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெயின்போவில் பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் இருக்குது, கோஎக்ஸல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவில் பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் இருக்குது, கோஎக்ஸல் இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா சீரிஸோட வர்றது. இன்ஃபினிட்டி ப்ரைமர் சீரிஸ், ஹர்மனோடது, இதெல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு சீரீஸில் உங்களுக்கு இருந்தாலும் என்னோட கடமை நான் கேட்டுறேன். ஓகே, பிராண்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு ஜென்யூன் ப்ராடக்ட் தானே, அதுதான் சொல்ல வரலான்னு நினச்சேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிக்கிற பிராண்ட் எல்லாமே ஜென்யூனாக இருக்குது. உங்களுக்கு ஒரு கிளாரிஃபைக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு வித்தியாசம் காமிச்சிடலாம். யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், நம்ம இருக்கிற கஸ்டமருக்கு ஜென்யூனாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் இதை சொல்ல வரேன். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஜேபிஎல். இந்த ரெண்டு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த ரெண்டில் எது ஓய்? இது ரெண்டில் வந்து ஒன்று காப்பி ஒன்று ஒரிஜினல், நீங்கள் எதுன்னு சொல்லுங்கள் பாருங்கள். வாட்ஸ்அப் பார்த்துக்குங்க, ரேட்டையும் பார்த்துக்குங்க, எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. பாக்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே அச்சு பிசுரமாக அப்படியே தான் இருக்குது. அப்படியே தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 450 வாட்ஸு இந்த மாடலு, இது 300 வாட்ஸு, இது 450 வாட்ஸ். இதில் எது ஒரிஜினல் சொல்லுவீங்க? இப்போ நிஜமாக எனக்கு தெரியலப்பா, நானும் ஒரு இடத்துல பார்த்து தான் இருக்கிறேன். இப்போ யாராக இருந்தாலும், நானே ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தாலும் ஒரு ஸ்பீக்கர் வாங்கினா வாட்ஸ் ஜாஸ்தியாக இருந்தால் குவாலிட்டி நல்லா இருக்கும், அது வந்து பிராண்டாக இருக்கும், நல்லா இருக்குது அப்படின்ற. இதுதான் காப்பி, இதுதான் ஒரிஜினல். அப்படியா? 300 வாட்ஸுங்கிறது என்றைக்குமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் செக்மெண்ட் எடுத்திங்கன்னா வாட்ஸ் கம்மியாக தான் கிடைக்கும், எஃபெக்ட் வைஸ் ஜாஸ்தி நல்லா இருக்கும். உங்களுக்கு இன்னொரு கிளாரிஃபை பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் எவ்வளோ வாட்ஸ் போட்டிருக்குறது? மோட்ரோவோட 380 வாட்ஸ். 380 வாட்ஸ். இது ப்ளாபங்கோட ஒரிஜினல் எவ்வளோ வாட்ஸ் போட்டிருக்குது? 280 வாட்ஸ். நான் உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஒரு வீடியோ சொல்லுவீங்களா, பிராண்டே வராது 1000 வித்தவுட் வாரண்டி ஸ்பீக்கர், அதுதான் இந்த ஸ்பீக்கர். அது 380 வாட்ஸ் போட்டிருக்கு, ஒரிஜினல் 280 வாட்ஸ். ஆமாம், என்றைக்குமே ஓய் பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக கிடைக்கும், வாட்ஸ் கம்மியாக கிடைக்கிறது தான் ஒரிஜினல். நீங்கள் வாட்ஸ் கம்மியாக கிடைக்குன்னு சொல்லிட்டு அது ஒரிஜினல் நினச்சி நீங்கள் வாங்கினீங்கன்னா அது நீங்கள் ஏமாறுறது தான். நம்ம இருக்குது சில கடைக்காரங்க சொல்லுவாங்க, சில கடைக்காரங்க சொல்ல மாட்டாங்க. நான் என்னோட வீடியோவில் ஆரம்பத்தில் ஜேபிஎலோட கம்பேரிசன் நான் போட்டிருக்கேன். இப்போ அதே கம்பேரிசன் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது என்னோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜேபிஎல் ஸ்பீக்கர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2700 ருபீஸ் நான் சேல் பண்ணிட்டுருக்கேன். அதே நீங்கள் ஒரிஜினல் எடுத்தீங்கன்னா 5500 ருபீஸ். இத்தனைக்கு 300 வாட்ஸ் தான் அது. ஆமாம், ஆனால் வந்து ஓஜி அதோட கிளாரிட்டிங்கிறது அந்த காப்பியில் கூட வராது. அதுதான் ஒரிஜினலுக்கு காப்பிக்கு இருக்கிற வித்தியாசம். நீங்கள் கேட்டது இருக்கிறத ஓப்பனாக சொல்லிடுவேன், கஸ்டமர் ரேட்டுக்கு தகுந்தாப்புல நம்ம எடுத்து கொடுக்கறது தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கஸ்டமர் எனக்கு ஒரு ஸ்பீக்கர் நல்லா இருக்கணும் பிரதர், ஒரு 5000 பட்ஜெட் அப்படின்னா நான் யோசிக்காமல் ப்ளாபங் போட சொல்லுவேன். கஸ்டமர் எனக்கு ஸ்பீக்கர் இருக்குது பிரதர், ஸ்பீக்கர் நல்ல குவாலிட்டியாக வேணும், பட்ஜெட் ஒரு 3000 அப்படின்னா நான் இந்த பிராண்ட் சஜஸ்ட் பண்ணுவேன். இது போடும் பிரதர், நீங்கள் சொன்ன பட்ஜெட்டுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு. நான் வந்துட்டு ஒரு இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த 1200 ஸ்பீக்கரை காமிச்சு இது போடும் பிரதர் நல்லா இருக்கும், 4 ஸ்பீக்கர் வாங்கினா 3000 இன்றைக்கி நான் வியாபாரம் பண்ணிடலாம். ஆனால் நாளைக்கு கம்ப்ளைண்ட்னு வரும்போது நான் தான் பார்க்கணும். ஆமாம், சும்மா கம்ப்ளைண்ட் வரும், அதை நான் தான் பார்க்கணும். அன்றைக்கி நானும் யோசிக்கலாம், அவரும் யோசிக்கலாம். நான் அன்றைக்கி நல்ல ப்ராடக்ட் இருந்தால் என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி நானும் யோசிக்கலாம். அதனால் இருக்கிறத ஓப்பனாக சொல்லி நான் கொடுப்பேன், இந்த குவாலிட்டி இந்த ரேட்டு பிரதர், இதுக்கு தகுந்தாப்புல நல்லாயிருக்கும். அதுதான் என்னோட மெயின் ரீசன். நான் உங்களுக்கு அந்த டிசைனுக்கே ஒரு கம்பேரிசன் எக்ஸ்பிளைன் பண்ணேன். கஸ்டமர் 13,500 காம்போ பார்த்துட்டு வந்தார். நான் காமிச்சு கொடுத்தனால தான் அவர் ஃப்ரண்ட் காம்பனண்ட் பேக் ஓஎக்ஸ்எல் போட்டு இப்போ 22,000 பில்லு வந்து நின்றுருக்கிற இடத்துல அந்த வண்டிக்கு.
ஸோ அந்த மாதிரி ஜேபிஎல்லையும் ஒரிஜினலாக இருக்குது பிரதர். இப்போ பிரதர் ஃபஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பியும் ஒரிஜினலும் மிக்ஸ் ஆகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம கடையில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா காப்பியோ பண்ணுறதில்ல, ஒரு 2% 3% காப்பி பண்ணிகிட்டு இருக்கேன். அது 1-2 பிராண்ட் கஸ்டமருக்கு வேண்டி நான் வாங்கி வைக்கிறது தான், நானாக வாங்கி வைக்கிறது கிடையாது. அது முக்கால்வாசி எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் செக்மெண்ட்டில் ஜென்யூனான பீஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஜேபிஎலோட காம்பனண்ட் ஸ்டேஜ் 2ஓடது 720 வாட்ஸ் வர ஸ்பீக்கர். இந்த ஃப்ரண்ட் 2 ஸ்பீக்கர் மட்டும் எம்ஆர்பி ரேட்டு பார்த்தீங்கன்னா 7,499. இது நான் ஆஃபர் ப்ரைஸாக கஸ்டமருக்கு நான் சேல் பண்ணிட்டு இருக்கிறது. இது இந்த வீடியோக்கு வந்து ஆஃபர் கிடையாது, நான் ஆஃபராகவே தான் கொடுத்துட்ருக்கேன். இது ரேட்டு கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 5,700 கொடுத்துட்ருக்கேன். ஜேபிஎலோட காம்பனண்ட் ஸ்பீக்கர் 2 பீஸு ஃப்ரண்ட் டோரில் மாட்டுறது 720 வாட்ஸ் வர்றது. எம்ஆர்பி 7,500 rupees. நான் கஸ்டமர் சேல் பண்ணுறது 5,700 rupees. வித் வாரண்டியோட தான். வித் ஒரு ஜெனியூனான ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஸோ அதுதான் பிரதர், இருக்கிறது அப்படியே காமிச்சு கொடுத்துடலாம், இருக்கிறது அப்படியே சொல்லிடலாம். என்ன ரேட்டில் கேட்குறாங்களோ அந்த ரேட்டுக்கு நமக்கு தகுந்தாப்புல குவாலிட்டி எடுத்து கொடுத்துடலாம். இதுதான் நம்ம கடையோட ஸ்பெஷலே இதுதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜேபிஎல் ஒரிஜினல் வச்சுருக்கேன். ஜேபிஎல் ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா அது ஊஃபர் மட்டும் தான், 12 inch. நீங்கள் வெளியே பைனியர் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இது வந்து ஜேபிஎல் பிராண்டில் 12 inch வர்றது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் தான் நம்ம கஸ்டமருக்கு 8,500 நம்ம கொடுத்துலாம் பாரு. ஆக்டிவ் இது வந்து ஜேபிஎல் பிராண்டில் ஆக்டிவ் வரவே வராது, அது மட்டும் மைனஸ். ஜேபிஎல் பிராண்டில் ஆக்டிவ் வராது, லோக்கல் பிராண்ட்ஸ் மட்டும் தான் ஆக்டிவ் வரும். ஓகே. ஜேபிஎல் பிராண்டில் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நீங்கள் ஆம்ப் வாங்கி கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு ஊஃபர்ஸே வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஜெனியூனாக வர்ற பிராண்டு தான் இந்த ஜேபிஎல் பிராண்டு. இந்த ஜேபிஎல்ல இந்த ஊஃபரு ப்ளஸ் இந்த பாக்ஸு தெரியுங்களா, பாக்ஸு பின்னாடி ஆம்ப் வச்சு கனெக்ட் பண்ணுற இந்த லைனிங், அவ்வளோதான். இந்த 3 ஸ்பீக்கர் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8,500 நம்ம கொடுக்கலாம். இதை வாங்கினா மட்டும் பேஸ் வந்துருமா அப்படின்னு கேட்டால் இதை வாங்கினா மட்டும் வராது. இந்த மாதிரி மாடல் ஊஃபருக்கு நீங்கள் ஆம்பிளிஃபையர் தனியாக வாங்கணும். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர்ஸு தனியாக வாங்கி நீங்கள் கனெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஊஃபருங்கிறது பேஸுங்கிறது கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் மாட்டும் போது நீங்கள் எதிர்பார்க்குற எஃபெக்ட் சூப்பராக இருக்கும், எதிர்பார்க்குற கிளாரிட்டி இன்னும் பட்ஜெட் சூப்பராக இருக்கும். ஆம்பு ஒயரிங்கு எல்லாமே அந்த போட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இல்லை. எனக்கு நீங்கள் கேட்ட மாதிரி ஆக்டிவ் சப் ஊஃபர்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே வச்சுருக்க பாருங்க, இது எல்லாமே ஆக்டிவ் சப் ஊஃபர்ஸ். மேலே இது எல்லாமே ஆக்டிவ் சப் ஊஃபர்ஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா சப் ஊஃபர் வித் ஆம்பிளிஃபையர், பேக்லேயே சின்னதாக ஒரு ஆம்ப் வந்துற மாதிரி வந்துடும். இதை நீங்கள் ஒயரிங் ரிப்போர்ட் மாட்டுற மாதிரி இருந்தால் மொத்தமாகவே சேர்த்து உங்களுக்கு ஒரு 5,500 6,000 முடிஞ்சிடும். ஆனால் என்ன பீட் அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது, நார்மலாக தான் எதிர்பார்க்க முடியும். நம்ம இந்த மாதிரி பேஸ் இது பிராண்டடாக வச்சு ஆம்ப் வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணும் போது நீங்கள் ஆம்ப் உண்மையாக டியூன் பண்ணும் போது உங்களுக்கு கிளாரிட்டி, பேஸு, எஃபெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிரித்து கொடுக்கும்போது நல்ல ஒரு கிளாரிட்டி எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் பிராண்டடு வித்தவுட் பிராண்டட் இருக்கிற வித்தியாசம். அதே மாதிரி தான் சிஸ்டம்லேயும் உங்களுக்கு நான் காமிச்சு கொடுத்தேன். ஏன் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன், நிறைய பேர்த்த வாங்கிட்டு போயிருக்காங்க, நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு, நிறைய பேர்த்துக்கு பிடிக்கல. அப்படிங்கும்போது அடுத்தடுத்த சொல்யூஷன் என்ன பார்த்து காமிச்சு கொடுத்து நிறைய கஸ்டமர்ஸ் ஆக்டிவேஷன் ஆயிருக்காங்க. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நான். ஏன்னா இன்றைக்கி ஒரு பொருளை நீங்கள் வாங்கி மாட்டுறீங்க, அந்த பொருளை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கி செக் பண்ணி வாங்கிட்டு உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி நீங்கள் போயிடுவீங்க. போயிட்டு நாளைக்கு அது வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி நீங்கள் வரும்போது அதை நீங்கள் நாளைக்கு வரக்கூடாது, அன்றைக்கே நீங்கள் மாட்டும் போது அது பிடிக்கலன்னு சொல்லி வேறு பொருள் நீங்கள் மாற்றிட்டு போயிடலாம். அப்போ கையோட மாற்றிக்கிங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா நீங்கள் இப்போ நல்லா இருக்குது, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு அமௌண்ட் பார்க்குறீங்க 6,000 வச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் 6,000 கொடுத்து வாங்கிட்டு போகிறீங்க, ரைட்டுங்களா? இது உங்களுக்கு இப்போ இன்றைக்கி நல்லா இருக்குது, நாளைக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஆனால் இது எனக்கு வேண்டாம், இதுக்கு பதிலாக எனக்கு அதை போட்டுக்கணும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் நம்ம பண்ண முடியாது, ரைட்டுங்களா? அன்றைக்கி நீங்கள் 6,000 இருக்குது, இன்னொரு 4,000 நீங்கள் ரெடி பண்ணி 10,000 இந்த மாதிரி சப் நீங்கள் போட்டு போனீங்கன்னா ஒரே உங்களுக்கு ஒரு மாற்ற வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எஃபெக்ட்டும் உங்களுக்கு கிடச்சிடும். பட்ஜெட்டை வந்துட்டு நல்லா போக முடியும்னு நினைக்கிறீங்க தாராளமாக. எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆண்ட்ராய்ட்லேருந்து ஸ்பீக்கரு, சப்பு, ஆம்ப் முதற்கொண்டு ஒயரிங் கிட்டு முதற்கொண்டு நல்லா போட்டுக்கலாம். ஒயரிங் கிட்ட நல்லது வச்சுருக்கேன் கஸ்டமருக்கு, கம்பேரிசத்துக்கு பிராண்டடாக வச்சுருக்கேன், காயில் ஹெவியாக வச்சுருக்கேன். அந்த ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ திக்னஸில் இருக்கும், மெயின் ஒயர் ஹெவியாக வச்சுருக்கேன், பிராண்டட்லேயும் வச்சுருக்கேன், ப்ளோபங்க். இந்த மாதிரி எல்லாமே பிராண்டடாக போடுறப்போ அதோட அவுட்புட் வந்துட்டு நல்லாயிருக்கும் அந்த ஃபீல். அதான் இப்போ வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாமே பிராண்டு தான் பிரதர். அந்த பிராண்டை எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட்குள்ளே பண்ண முடியுமோ அவ்வளோ பட்ஜெட்குள்ளே பண்ணுறாங்க. அந்த பட்ஜெட்குள்ளே நானும் சஜஸ்ட் பண்ணி நல்ல ஒரு பிராண்டாக சஜஸ்ட் பண்ணி நம்ம கொடுக்குறது தான் ஏகே கார்ஸோட ஸ்பெஷலு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆக்சரிஸ் தான் பிரதர். ஸ்பீக்கர்லாம் பார்த்து ஆமாம், ஸ்பீக்கர்லாம் பார்த்தாச்சு. நம்ம ஸ்பீக்கர்ஸ் நிறைய இருக்குது, ஒவ்வொரு கஸ்டமருக்கு ஒரு வண்டிக்கு மாதிரி வரும், நம்ம தகுந்தாப்ப கஸ்டமர்ஸ் எடுத்து கொடுத்துக்கலாம், சஜஸ்ட் பண்ணுறது தான் நம்ம. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாரன்லேயும் பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸும் இருக்குது, நார்மல் பிராண்ட்ஸும் இருக்குது. ஹாரனில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டார்டிங் 850 rupeesலேருந்து இருக்குது, நல்லா குவாலிட்டினா 1,500 rupeesலேருந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டெப்புக்கு வர சைடு ஸ்டெப்புக்கு வர மெட்டல் பாடி, இதில் எல்லா வண்டிக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. சுசுகிக்கு இருக்குது, ஹுண்டாய்க்கு இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்குது. ஆமாங்க, நேமோட வர்றது. ஸோ அந்த மாதிரி இருக்குது.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் சின்ன சின்ன லைட்டிங்கு டியூட்ரு அந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சசரிஸ் வர்றது. இதெல்லாம் நல்லா இருக்கும். ஆமாம், இதெல்லாம் போலீஸ் லைட்டு. பட் இப்போ யாரும் மாட்டுறதில்ல, எல்லாமே ஃபைன் போகிறனால யாரும் மாட்டுறதில்ல. ஸோ ஆமாம், அந்த ரூல்ஸ் வந்துருக்குல்ல. ஆமாம், இப்போ இடையில கிளியர் பண்ணி விட்டனால நிறைய பேர் மாட்டுறதில்ல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப்ஸு. ஃபாக் லேம்பில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் இருக்குது, ட்ரை கலர் இருக்குது. ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப் சொல்லுவாங்க. இது நல்ல லாங் த்ரோ. நான் உங்களுக்கு சொன்ன தெரியுங்களா, நீங்கள் சொன்னீங்க கேட்டிங்க தெரியுங்களா, இந்த மோல்டிங் ஆகிற ஹெட்லைட்டுக்கு மாட்ட முடியாமல் அப்போ என்ன அப்டேட் பண்ணலாம் கேட்டால் இந்த மாதிரி ஃபாக் லேம்ப் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபாக் லேம்ப் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ட்ரை கலர் மாட்டிக்கலாம், சிங்கிள் கலர் மாட்டிக்கலாம். வாட்ஸ்அப் பொறுத்து உங்களுக்கு ரேட் அதுலேயும் நான் ஹெட்லைட் பல்ப் எப்படி வாட்ஸ் பொறுத்து உங்களுக்கு ரேட் சொல்லணும், அதே மாதிரி ஃபாக் லேம்ப்லேயும் வாட்ஸ்அப் இருக்குது. 92 வாட்ஸு ஃபாக் லேம்பில் நீங்கள் ஒரு பேர் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா 5500 ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப். அதுவே நீங்கள் ட்ரை கலரில் 160 வாட்ஸ் 220 வாட்ஸ் அந்த மாதிரி வாங்குற மாதிரி இருந்தால் 7500. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸும் கேட்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்டோன்ஸ் பிராண்ட்ஸ் இருக்குது, கோல்டு ஃபின்ஸ் இருக்குது, மை டிவிஸ் இருக்குது, ஆட்டோபோட்ஸ் இருக்குது, சாம்சங் இருக்குது. இந்த மாதிரிலாம் பிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. சைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் 3 inches ட்ரை கலரு 3 இன்ச். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சோட ஃபாக் லேம்ப்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராண்டுன்னு போகும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8500 இருந்து 12,000 15,000 பட்ஜெட் வரைக்கும் உங்களுக்கு பிராண்ட்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. பிராண்ட்ஸ் போகிறவங்களும் இருக்காங்க, அந்த 7,500 வாங்கி போகிறவங்களும் இருக்காங்க, 5,500 அந்த சிங்கிள் கலர் வாங்கி போகிறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற குவாலிட்டி நம்ம எதிர்த்து கொடுத்துக்கலாம். அந்த டயா வந்து சப்போஸ் 3 inches இல்லை, அவங்க வண்டிக்கு 2 inches இருந்தாலும் கிடைக்குமா? கிடைக்குது சார். 2 இன்ச் ஃபாக் லேம்ப் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இன்னொரு விஷயம், நீங்கள் மெயினான இன்னொரு கேள்வி கேட்கணும். என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஃபாக் லேம்பே மாட்டுறக்கு ஆப்ஷன் இல்லை அந்த வண்டியில். அப்போ மாட்டோம்லாம் கேட்டால் மாட்டிக்கலாம். என்ன வச்சிங்கன்னா எல்லா வண்டிக்குமே ஃபாக் லேம்ப் மாட்டக்கூடிய கவர்ஸ் இருக்குது. ஓகே. ஏன் கேட்டிங்கன்னா இப்போ சுசுக்கியில் பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப் மாட்டுறதுக்கு கம்பெனிக்காரங்களே கவர் கொடுத்துருவாங்க. அது பேசிக் மாடல் வாங்கினாலும் சரி, ஹையர் எண்ட் மாடல் வாங்கினாலும் சரி. அப்போ அவங்களுக்கு ஃபாக் லேம்ப் கேப் வாங்க அவசியம் கிடையாது. ஃபாக் லேம்ப் மட்டும் வாங்கி மாட்டிக்கலாம். ஆனால் இதே நீங்கள் ஹுண்டாயோ i20யோ அல்லது கிரிட்டாவோ வாங்கும்போது உங்களுக்கு ஃபாக் லேம்ப் ஷேப் வேறு மாதிரி இருக்கும். ஃபாக் லேம்ப் மறைச்சி விட்ருவாங்க, டம்மியாக கொடுத்துருவாங்க. அப்போ அதில் 3 இன்ச் ஃபாக் லேம்ப் மாட்ட முடியாது. நீங்கள் அந்த கேப் அடிஷனலாக வாங்கணும். இந்த ஃபாக் இல்லாமல் ஃபாக் மாட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த கேப் அடிஷனலாக வாங்கணும். அது நாங்களே அரேஞ்ச் கிடைக்குமா? நாங்களே அரேஞ்ச் பண்ணுவோம். எல்லா வண்டிக்கும் இருக்குது. லேட்டஸ்ட் கிளான்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, பேசிக் மாடல் ப்ளைனாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முதக்கும் நம்ம கேப் போட்டு மாட்டுறோம். சூப்பர். ப்ராப்பராக பக்கா ஓஜி ஃபிட்டிங்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபாகில் மாட்டின மாதிரியே பொசிஷன்லாம் பண்ணி கொடுத்துருவோம். கேப் கஸ்டமர் அடிஷனலாக வாங்குற மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வச்சிருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா நம்ம சிஸ்டம் காமிச்சிங்களா, சிஸ்டம் மாட்டக்கூடிய ரிவர்ஸ் கேமரா. ஸோ ரிவர்ஸ் கேமரா இதெல்லாமே. அடுத்து இந்த ரேக்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேஷ் கேமரான்னு சொல்லுவாங்க இல்லைங்க, ரெக்கார்டிங் கேமரா. ஸோ இதெல்லாமே ரெக்கார்டிங் கேமரா. ஃப்ரண்ட் கேமரா இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் இன்டீரியர் இருக்குது, ஃப்ரண்ட்லேயே பைனியர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரான்ஸ் பிராண்ட்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது நம்மகிட்ட. இதெல்லாம் நல்லா இருக்குல்ல? ஆமாம், இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஃபோன்லேயே பார்க்குற ஆப்ஷன்ஸு. ஃபோனில் ஒரு 100 மீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் QR கோட் ஸ்கேன் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி பார்க்குற மாதிரி. ஒரு ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 6,500 rupees பட்ஜெட்டில் ஒரு வருஷம் ஜெனியூனான வாரண்டி, நல்ல கிளாரிட்டியில் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது சான்சியோடது. ஸோ அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் பாக்ஸு. ஸோ ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஸ்பீக்கர் மாட்டுறக்கு ஆப்ஷன் இல்லாத வைக்கலுக்கு பின்னாடி டிக்கியில் பாக்ஸ் வச்சு நம்ம ஸ்பீக்கர் என்ன சைஸோ போட்டு மாட்டுற மாதிரி ஆப்ஷன்ஸு. அப்புறம் இங்கே பாருங்கள், இதுதான் மெயினான விஷயம். என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஆம்பியன் லைட்டு, உள்ளே ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக வர லைட்டு லைட்டிங்கு. நம்ம வண்டியை ஒரு டிஜே மாதிரி மாற்றலாம், அந்த மாதிரி ஆம்பியன் லைட் வர்றது அட்மாஸ்பியர்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கிட்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 4 டோரு ப்ளஸ் டேஷ்போர்டு இன்டீரியர் எல்லாமே சேர்ந்து வர்ற மாடல்ஸு. இது ஃபோனில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,500 rupees. இன்க்ளூட் எந்த வண்டியாக இருந்தாலும் ஃபிட்டிங்ஸோட பண்ணி கொடுத்துடலாம். ஃபிட்டிங் சேர்த்து அந்த லைட்டுக்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து சின்ன சின்ன ஆக்சசரிஸு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டாண்டு, நம்ம சார்ஜரு, இந்த நான் ஸ்லிப் பேடு, டோர் கார்ட்ஸ், இது எல்லாமே வீடியோவில் சொல்கிற மாதிரி தான். இதை நான் விற்கிறதுக்கு வாங்கி வச்சுருக்கணும் இல்லையோ, காம்ப்ளிமெண்ட்ரிக்கு மெயினாக வாங்கி வச்சுருக்கேன். நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமருக்கு மெயினாக 1, 2, 3 கஸ்டமர் காம்ப்ளிமெண்ட்டே கொடுக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பவுல் ஸ்டிக்கராக இருந்தாலும் சரி, பார்க்கிங் பல்ப் இருந்தாலும் சரி, டோர் கார்டாக இருந்தாலும் சரி, 3R இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு 3 ஐட்டம் 2 ஐட்டம் கஸ்டமர் பட்ஜெட் பண்ணுற வியாபாரம் பண்ணுறதை பொறுத்து நம்ம கஸ்டமருக்கு நம்மளே சொல்லுவோம். இப்போ கூட இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இது கூட இந்த டிசைர் கஸ்டமருக்கு பவுல் ஸ்டிக்கர் 1 காம்ப்ளிமெண்ட்ரி, பர்ஃப்யூம் 1 காம்ப்ளிமெண்ட்ரி, அப்புறம் இன்னொரு டோர் கார்டு 1 காம்ப்ளிமெண்ட்ரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஆடியோ செட்டப் எல்லாமே முடிஞ்சு. ஆமாம், இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி மட்டும் பண்ணிவிட்டு வண்டி பில்லு பே பண்ணி டெலிவரி ஆகுது வண்டி. இத்தனைக்கும் டைம் பாருங்கள், இது வந்து எவ்வளோ நேரம் மேக்ஸிமம் நம்ம வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு பிரதர்? மேக்ஸிமம் 1 hour ஆச்சு. ஒரு 1 மணி நேரம் ஆச்சு. 1.5 மணி நேரத்தில் ஒர்க்கு. அப்படியே மைக் கொடுத்துறேன், அப்படியே கேட்டுருவோம் ரிவ்யூ நம்ம எப்பயும் போல. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? நான் பேர் ரஞ்சித்துங்க, நான் ஊட்டியிலேருந்து வந்திருக்கேன். நமக்கு இந்த கடை உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா தான் பழக்கமாக இருக்குது. ஆல்ரெடி 2-3 வண்டி நாங்கள் பண்ணிகிட்டே பண்ணியிருக்காங்க. ரெஃபரன்ஸில் வந்தோம். இவங்கள்ட்ட குவாலிட்டியெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது, ப்ரைஸும் ரீசனபுளாக கொடுத்துருக்குறாங்க. அதை விட ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கிறாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
ப்ரைஸு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. அவங்க ஃபிட்டிங்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதான் சொன்னேன் 2-3 வண்டி பண்ணியிருக்கிறோம். அதனால தான் இந்த வண்டியும் அதே வரும். நெக்ஸ்ட் இன்னொரு வண்டியும் 1 or 2 டேஸில் எங்களுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் இங்கே தான் வர போகிறோம். ஸோ எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கிறாங்கன்னு வைங்களேன். முக்கியமாக நம்பிக்கைலாம் வந்துருக்கு போயிட்டாங்கன்னா புது வண்டி எடுத்துட்டு கொண்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்றப்ப பர்டிகுலராக இதுக்காகவே தான் வந்திருக்கோம். வேறு ஏதோ ட்ரிப் ஏதாவது எட்டு வரல. ஷோரூமில் எடுத்துக்கப்புறம் டேரெக்டாக இங்கே தான் வரும். நல்லது நல்ல வாழ்த்துக்கள்ண்ணா. நன்றி. மெயினாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நம்மளை தேடி வந்தால் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுறது. ஆமாம், முக்கியமாக அதுவும் வந்து பக்கத்துலேயே இருந்து பார்க்கறதுக்கு விட்டுறது ஒரு நல்ல விஷயம். கஸ்டமர் அதான் ஸ்டாஃப்ஸ் நல்லாவே ஃப்ரெண்ட்லியாகவே பழகுறாங்க. எந்த இஷ்யூமே கிடையாது. பார்த்தீங்கன்னா அவங்க வண்டி நின்று அவங்க வண்டிக்கு நின்று பார்க்கணும். அது பார்த்தா தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா, இப்படி கழுத்துறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஓகே ஓகே. ஸோ நீங்களும் பார்த்துட்டீங்க, எல்லாம் முடிச்சோம். அது 1 ஹவரில் முடிச்சுன்றீங்க, அதான் ஆச்சரியமா இருக்குது. 1 ஹவர்லேயே முடிச்சுக்கலாம். அதான் ஸ்டாஃப்ஸ் அவ்வளோ இருக்காங்க. ஸ்பீக்கர் காம்பனண்ட், அந்த ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் எல்லாமே மாட்டியாச்சு. எல்லாமே நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் காம்பனண்ட் ஸ்பீக்கர், பேக் வாய்ஸ் செட், கேமரா ஃப்ரேம்ஸ் எல்லாம் போட்டு. இப்போ தான் சொல்லிட்டு இருந்தாப்புல இந்த மாதிரி பொருள் வாங்கினாலே வந்து நமக்கு வந்துட்டு இது வந்து சேல்ஸுக்கு தான் வாங்கினது, பட் இப்போ யாருக்குமே சேல்ஸ் பண்ணுறது இல்லை, காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துரும் அப்படின்னாரு. அது உண்மைதானா? எங்களுக்கே 3 காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காரு. அதுதான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். ஆமாம், பொருள் எடுத்து வச்சிருக்காப்புல. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஃபைசல், அடுத்தது நம்ம ஒர்க் முடிஞ்சதில்ல. ஆமாம், இது முடிஞ்சுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்கு பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு ஸ்டெப்பு. ஸோ 7 சீட்டர் வெஹிக்கிளுக்கு வர சைடு ஸ்டெப்ஸு, அப்புறம் ரியர் பம்பர்ஸ் எஸ்எஸ்ல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் ஸ்டார்டிங் பட்ஜெட் 2200, 2100 அந்த மாதிரி பட்ஜெட்டில் உங்களுக்கு வர்றது. கேரியரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்மகிட்ட 3300 பட்ஜெட்லேருந்தே இருக்குது நம்மகிட்ட. இன்க்ளூட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீயோடய பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இன்ஸ்டாலேஷன் சார்ஜ்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் மட்டும்தான் வர மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு எதுக்கு வர்றதுக்கு முன்ன பின்ன தவிர்க்கலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி வருது. மெயின் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு ஃபுல் செட்டப் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸு, ஃபுல் மேட்டு, சன்ஃப்ளீமு, ஸோ எக்ஸட்ரா நிறைய எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது உங்களுக்கு காமிச்சிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் மாடலு. சீட் கவரு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி இந்த மாதிரி கேட்லாக் கொடுத்து கஸ்டமர்கிட்ட கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். என்ன டிசைன் என்ன கலர் கேட்குறாங்களோ எல்லாமே பண்ணி. இதுதான் இல்லாமல் அவங்க காமிச்சாலும் அவங்க காமிக்கிற கலர்ஸும் டிசைன்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அது கஸ்டமர்ஸ் வண்டியை பொறுத்து உங்களுக்கு இது. அதே மாதிரி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. பேசிக் மெட்டீரியல்லேருந்து டாப் அண்ட் ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் இருக்குது. ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ் ஒவ்வொரு ரேட்டாக இருக்குது. நம்மகிட்ட சீட் கவர் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5500 நம்மகிட்ட ஸ்டார்டிங் அவைலபிளாக இருக்குது. ஃபிட்டிங்கோடவா? ஆமாம், ஃபிட்டிங்கோடைய ஏன்னா சீட்டெல்லாம் கழட்டி ஸ்டிச்சிங்கும் பண்ணி ஃபிட்டிங்கும் பண்ணி வண்டியில் சீட்டையும் மாட்டியும் கொடுத்துருவோம். சாண்ட்ரோ, இயான், ஐட்டன் அந்த மாதிரி வண்டிகளுக்கெல்லாம் 4500 5500 உங்களுக்கு ஸ்டார்டிங் முடிஞ்சிடும். சீட் கவர் மொத்தமாகவே 7 சீட்டருக்கு ஸ்டார்டிங் நம்மகிட்ட 8500. அதே மாதிரி 5 சீட்டில் பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக் வர வெஹிக்கிளுக்கு 500 600 இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு 5500 6500 அந்த மாதிரி பட்ஜெட். ஏர் பேக் இருக்கிறது கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வண்டிகளுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ளூட் ஃபிட்டிங்ஸோட தான் உங்களுக்கு வரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிசி மேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம ஒரு 5 சீட்டர் வெஹிக்கிளுக்கு லோக்கல் மெட்டீரியல் ஓட்டுற மாதிரி இருந்தால் 1800 rupees ஓட்டி கொடுத்துடலாம். அதிலே குவாலிட்டியாக உங்களுக்கு ஓட்டணும், கொஞ்சம் எம்எம் ஜாஸ்தியாக இருக்கணும், பெரிய வித்தியாசத்தில் 2500. அந்த சீட்டா இதே தான். இதுலேயே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஜாஸ்தி 2500. திக்னஸ் ஜாஸ்தி வருமா? ஆமாம், ஒரு 2 mm உங்களுக்கு ஜாஸ்தி வரும். அதுலேயே ப்ரீமியமான குவாலிட்டி கேட்குறவங்களுக்கு ரெக்ஸின் மெட்டீரியல். இது இன்னும் உங்களுக்கு போட்ட ஒரு 5 வருஷம் உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சீட்டர் வெஹிக்கிளுக்கு ஒரு 5500 ஸ்டார்டிங் மெட்டீரியல் ஓட்டி கொடுத்துருக்கோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் இதுதான் ஓட்டணும் கிடையாது, இதில் லோக்கல் இருக்குது, அதை ஓட்டுறதுக்கு அவாய்ட் பண்ணிக்கிங்க. முடிஞ்சளவு கொஞ்சம் நல்லா தான் ஓட்டிக்கிங்க பெஸ்ட். அதே மாதிரி தான் கூலிங் ஃபில்மும் நம்மகிட்ட ஸ்டார்டிங் 2500 நல்ல மெட்டீரியல், ஒரு வருஷம் வாரண்டியில் இருக்குது. அது லோக்கல் மெட்டீரியல் 1800 வித்தவுட் வாரண்டிலாம் மீட் அவைலபிள். இப்போ கூட ஸ்விஃப்ட்டுக்கு வந்து விண்ட்ஷீல்டு முதல்ல அந்த ஷிஃப்ட் நம்ம ஒன்று காமிச்சிருந்தீங்களா, அந்த வண்டி பார்த்தீங்கன்னா கார்வர் பேண்டில் ஒரு வருஷம் வாரண்டியில் ஒட்டி கொடுத்துருக்கோம். அது நான் சொன்ன 2500 பட்ஜெட்டில் உங்களுக்கு சைடு ஃப்ரண்ட் கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா 3200 பட்ஜெட்டில் ஃப்ரண்ட் கிளாஸுக்கு ஓட்டி. ரைட், இதெல்லாம் நிறைய சின்ன அக்சரிஸ் பொடி ஐட்டம்ஸ் கியர் நாபு, அதான் நான் சொல்கிற மாதிரி இங்கெல்லாம் காமிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 காம்ப்ளிமெண்ட்ரியாக போயிடும். ஷோ பீஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. நேரில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வேறு விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைய பார்க்கலாம், எடுத்துக்கலாம். எப்பயும் போல் இந்த வீடியோஸ் தரமான வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் தேடி வருவாங்க, நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. எப்பயும் போல் என்னோட ரெக்வஸ்ட் அதுதான், எனி டைம் நீங்கள் வந்து அந்த டைமில் கால் பண்ணுறப்ப பிஸியாக இருந்தாலும் முடிஞ்சோன்னா கால் பண்ணிடுங்க. கண்டிப்பாக. அதனால் சண்டே வந்து நமக்கு ஆஃப் டே இல்லையா? ஆமாம், சண்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கும். 2-3 மணி வரைக்கும் ஷாப் திறந்துருக்கும். வர கஸ்டமர்ஸ் சாட்டர்டேவே கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுங்க. அதான் உங்களுக்கு ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு டெக்னீஷியன்லாம் ஆள் பிடிச்சி வச்சுன்னா கரெக்டாக உங்களுக்கு பண்ணிக்கலாம். ரைட், இதே மாதிரி சூப்பரான ஆஃபர்ஸோட திரும்ப வந்து மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக. இன்னொரு கஸ்டமர் நம்ம தேடி வர்ற கஸ்டமர் இவர். ரெகுலர் கஸ்டமரா? இவர் நம்ம ரெகுலர் கஸ்டமர். நம்ம வீடியோ பார்த்து அப்போ கண்டிப்பாக கை கொடுங்க. ரைட், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வரீங்க? நான் இங்கே ஆவாரம்பாளையத்தில். ஆவாரம்பாளையத்தில்
எப்படி என்ன தெரியும்? நம்ம சேனல் பார்த்து தான் ஆமா நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு உங்க சேனல் பார்த்து தான் வந்தது. இப்போ எதற்காக வந்தீங்க? கம்ப்ளைண்ட் பொருள் மாற்ற வந்தீங்களா இல்லை புது பொருள் வாங்குறதுக்கு? புது பொருள் வாங்க வேண்டி வந்தாங்க. நம்மளுக்கு தெரியும் நல்ல பழக்கம். நல்லது. 3 வண்டி 2 வண்டி பார்த்துருக்கோம். 3 வண்டி தெரியும், அது பண்ணியிருக்கோம். இன்னொரு வண்டி வருது பார்க்க, மறுபடியும் மாட்டாதுக்காண்டி விசாரிச்சு போகலாம் நம்ம. ரைட்.